உலக தமிழர்களுக்கு வணக்கம். இந்த குற்றவியல் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பெரிய அளவில் சர்ச்சைகளாகவும் மாறி இருக்கு, பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. அது என்ன குற்றவியல் சட்ட திருத்தம் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க, அப்படி இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒரு மீடியாவோட கடமை அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் இது என்னன்னே தெரியாமல் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, சில பேர் என்னன்னே தெரியாமல் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னென்ன சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு, இதில் என்ன தப்பு இருக்குது, என்ன சரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நம்ம பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்தில் எழுதின சட்டத்தை வச்சே இன்னும் ரொம்ப நாளாக உருட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவைப்படுது. ஆனால் இப்போ செஞ்சுருக்க மாற்றம் அப்படிங்கிறதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதே நேரத்தில் நிறைய கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. இதில் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு முடிவை நீங்களே எடுத்துங்க. இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறு அப்படிங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கலாம். அப்படி என்ன குற்ற சட்டம் அப்படிங்கிறது திருத்தப்பட்டிருக்கு. சட்ட திருத்தம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வச்சிருக்கக்கூடிய பேர் நம்ம வாயிலேயே நுழையில. முதல்ல அதுவே எனக்கு பிடிக்கல. ஆனால் நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதும் செய்யப்பட்டிருக்கு. ஒன்றொன்னா நம்ம பார்ப்போம். அதாவது நீங்கள் பல திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, ஐபிசி செக்ஷன் 302, ஐபிசி செக்ஷன் 307, இந்த மாதிரி ஐபிசி அப்படிம்பீங்க, இந்தியன் பீனல் கோர்ட் அப்படிங்கிறது. இந்த ஐபிசி அப்படிங்கிறத பிஎன்எஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்த பிஎன்எஸோட விளக்கம் என்ன அப்படின்னா, பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட இங்கிலீஷில் இருக்கிறத ஹிந்தியில் திணிச்சிருக்காங்க. இது சட்ட ரீதியான ஒரு மறைமுக இந்தி திணிப்பு அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த பேருக்கு நிச்சயமாக நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஐபிசி இந்தியன் பீனல் கோர்ட் அப்படின்னா அது பொதுமொழி ஆகிட போகுது. ஏன்னா எல்லா மாநிலத்திலையுமே எல்லாருக்குமே ஆங்கிலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும், கல்வியிலையும் ஆங்கிலம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னா இது என்ன இழவு அப்படின்னா எனக்கு புரியல. அடுத்த ஒரு சட்டத்தையும் பார்த்துட்றேன். அதாவது இந்திய குற்றவியல் சட்டம் சிஆர்பிசி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிஆர்பிசியோட பேரை பார்த்தீங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா. இது எங்கேயாவது வாயில நுழையுதா? பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற பேரில் இதை மாற்றிருக்காங்க. சிஆர்பிசி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் புரியும், பொதுமொழியான ஆங்கிலத்திலையும் இருக்குது, இதுலேயும் இந்தி அப்படிங்கிறது திணிக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த பேருக்கு நம்ம கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதன் பிறகு இருக்கக்கூடிய சட்டங்களை ஒன்று ஒன்றா பார்ப்போம், பார்த்துங்க. அதே மாதிரி இந்திய ஆதார சட்டம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிம்போம். ஒவ்வொரு குற்றத்துக்குமே எவிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் இந்திய ஆதார சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. இதை எப்படி மாற்றிருக்காங்கன்னா பிஎஸ்ஏ அப்படின்னு மாற்றிருக்காங்க, பாரதிய சாட்சிய அதீதியம்னு. என்ன இழவுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, இதில் நன்மைகள் அப்படிங்கிறதும் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் நாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னா ஜீரோ எஃப்ஐஆர். அதாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் உள்ள எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் நீங்கள் புகார் கொடுக்கலாம், எஃப்ஐஆர் பதிவு செஞ்சே ஆகணும். எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம், கைது செய்யலாம். அதன் பிறகு தான் சம்மந்தப்பட்ட அந்த ஜூரி செக்ஷன் எந்த செஷனோ அதுக்கு வழக்கு மாற்றப்படும். இப்போ இது பெரிய ஆட்களுக்கெல்லாம் இதை பற்றி பெருசாக தெரியாது. சும்மா கிராமத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு ஏழை விவசாய மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, தடுமாறி விட்டு விழுந்திருப்பாங்க, ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும். அங்கே போனால் நீ அங்கே விழுந்துட்டு இங்கே எங்கேப்பா வர, அது நம்ம செக்ஷனில் வராதுப்பா, நீ அந்த ஊரில் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படிம்பாங்க. ஒரு வெளியூருக்கு போன இடத்துல ஒரு அடிதடி நடந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு தகராறு நடந்திருக்கும், ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னா நீ என்ன ஒரு அரியல் வரா, சண்டை எங்கே நடந்துச்சு, இங்கே தான் நடந்துச்சா, சரி அவன் உள்ளூர்காரனாக இருப்பான், அவனுக்கு கேஸ் போட மாட்டாங்க. நீ வெளியூர்காரன், நீ இங்கே கேஸ் போட்டுக்கிட்டு என்னத்தை அப்படின்னு போட மாட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள நடைமுறை இந்த ஜீரோ எஃப்ஐஆரால் என்ன நடக்குது அப்படின்னா, எங்கே குற்றம் நடந்தாலும் இந்தியாவில் உள்ள எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் புகார் கொடுக்கலாம், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும். இது உண்மையிலேயே அற்புதமான ஒரு திருத்தம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கியிருப்பான், இல்லை ஒரு அரசியல்வாதி ஊழல் செஞ்சுருப்பான், வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கியிருப்பான். இங்கே அவன் அதிகாரத்தில் இருக்காங்கிறதால அவன் மேலே எஃப்ஐஆர் போடப்படாது. இதை நம்ம வெளி மாநிலத்தில் கொண்டு போய் எஃப்ஐஆரை நாம் பதிவு செஞ்சால் அவன் எஃப்ஐஆர் போட்டுருவான். அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது இந்த ஜூரி செக்ஷனில். எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டுரும்ல, இது கொஞ்சம் அரச பலம் அதிகார பலம் உள்ளவர்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதால காலுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த விஷயத்தில். இது வரவேற்க தகுந்த ஒன்று அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எஸ்எம்எஸ் மின்னஞ்சல் மூலமாக சம்மன், ஒருத்தர் ஆஜராகலை அவருக்கு சம்மன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்மனை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாங்க, காவல்துறையினர் தான் எடுத்துகிட்டு போவாங்க. பெரிய அரசியல்வாதியாக இருந்தால் எனக்குலாம் சம்மன் கொண்டாந்து விடுக்காதையா போயா அப்படின்றாங்க. அவங்கள தேடிட்டாலேனும் கோர்ட்டில் இவங்க பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சாதாரண நபர்கள்னால் பார்த்தீங்கன்னா சம்மனை கொடுப்பாங்க, சம்மன் கொடுக்க ஆள் இல்லைன்னா வீட்டில் ஒட்டிட்டு போயிடுவாங்க.
இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. காவல்துறையோட அந்த தேவையற்ற அலைச்சல் அப்படிங்கிறது மிச்சப்படுத்தப்படுது. எஸ்எம்எஸ் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக சம்மந்தப்பட்டவருக்கு சம்மன் அனுப்பிடலாம். அந்த அனுப்பின சம்மனை கொண்டு போய் நீங்கள் கோர்ட்டில் காமிச்சிடலாம். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான திட்டம். காவல்துறையோட வேலை நேரம் விரயமாகிறதையும் இது தவிர்க்கும். யாருக்கு வேணாலும் சம்மன் பண்ணலாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குற்றம் நடந்த இடத்துல ஒரு நொட்டோரியஸ் கிரைம் நடந்திருக்கு, ஒரு அதிதீவிர கொலை இல்லை பெரிய கொள்ளை நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போய் உடனே காவல்துறையினர் வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னும் இங்கே சட்டம் அப்படிங்கிறது திருத்தப்பட்டிருக்கு. இது நல்ல விஷயம்தான். நிறைய ஆதாரங்கள் அப்படிங்கிறது மறைக்கப்படாமல் இருக்கிறதுக்காக உடனடியாக எடுக்கக்கூடிய வீடியோக்கள் அப்படிங்கிறது பின்னால் வழக்கு நடத்த உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதால இதையும் நம்மளால் ஏற்றுக்கலாம். அதேமாரி இந்த 2 முறை மட்டுமே ஒரு வழக்கை ஒத்தி வைக்க முடியும். இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். காசு இருக்கிறவன் ஆஜராகாமல் வாய்தா மேலே வாய்தா போட்டுட்டு வழக்கறிஞர்கிட்ட காசு கொடுத்து வாய்தா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு குற்ற வழக்கு நடந்திருக்கு அப்படின்னா அது விசாரணையில் 2 தடவை மட்டும்தான் ஒத்தி வைக்கணும். 2 தடவைக்கு மேலே ஒத்தி வைக்காமல் சம்மந்தப்பட்டவர் ஆஜராகணும். சும்மா காசு இருக்கிறவன் நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லி ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. அதை தடுக்கக்கூடிய இதையும் நாம் நிச்சயமாக ஏற்றுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வழக்கு விசாரணை முடிஞ்சு 45 நாளில் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியே ஆகணும். அதாவது ஒரு வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு வருதுன்னா நீங்கள் விசாரணைக்கு எத்தனை நாள் வேணாலும் எடுத்துங்க. விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னா விசாரணை முடிந்த தேதியிலேருந்து 45 நாள் உள்ள தீர்ப்பு கொடுத்தே ஆகணும். இது ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா இங்கே கோடிக்கணக்கான வழக்குகள் அப்படிங்கிறது, லட்சக்கணக்கான வழக்குகள் அப்படிங்கிறது நிலுவையிலே இருந்துகிட்டு இருக்கு. இதில் வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பே எழுதப்படாத பல வழக்குகள் இருக்கு. அப்படிங்கிறதால 45 நாளுக்குள்ள விசாரணை முடிந்து தீர்ப்பு எழுதணும் அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்கு தன்னோட உறவினருக்கோ இல்லை வழக்கறிஞருக்கோ தன்னோட நண்பர்களுக்கோ தான் கைதான விவகாரத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த உரிமையும் இந்த புதிய சட்ட திருத்தம் அப்படிங்கிறது சொல்லுது. இது ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் கூட காவல்துறையினர் இதுக்கு பெருசாக அனுமதியெல்லாம் கொடுக்கறதில்ல. அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா ஃபோன் கொடுங்க, நான் சொல்லணும் என் சொந்தக்காரங்கள்ட்ட அப்படின்னா ஒன்றும் இல்லை ஓடுறா அப்படின்னு 2 போடுவார் ஏட்டையா. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சட்ட திருத்தம் மூலமாக எந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டாலும் அவரோட உறவினருக்கோ அவரோட நண்பர்களுக்கோ அவரோட வழக்கறிஞருக்கோ தான் கைதான விவகாரத்தை தெரிவிக்கக்கூடிய உரிமையை அந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு இந்த சட்ட திருத்தம் கொடுக்குது. இது ஒரு மனித உரிமையை காப்பாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாதி பிரதிவாதி, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த குற்றத்தை சாட்டியவர் 2 பேருக்குமே எஃப்ஐஆர், இந்த சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்க குற்றப்பத்திரிகை, இந்த 2 நகல்களையும் கொடுக்கறதுக்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கு. ஒருத்தர் உங்க மேல புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னா புகார் கொடுத்தவருக்கும் எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டோட ஜெராக்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கும் எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டோட ஜெராக்ஸை கொடுக்கணும். இதுதான் தான் மேலே அவருக்கு என்ன குற்றம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த விசாரணையோட அறிக்கை என்ன, குற்றப்பத்திரிகையில் என்ன இருக்கு அப்படின்னு தான் வழக்கு சார்ந்த விவகாரங்களை குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் சரி நாம் கொடுத்த அந்த வழக்கு சரியாக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா, சார்ஜ் ஷீட்டு போடப்பட்டிருக்கா, இல்லை காவல்துறையினர் ஏதாவது அதில் ஓட்ட வச்சுருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இதையும் வரவேற்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த காவல் நிலையத்துக்கு போனாலும் இந்த குற்ற வழக்குகள் தொடர்பான எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா பாலினம் அப்படிங்கிறதுல மேல் ஃபீமேல் அப்படின்னு தான் இருக்கும், ஆண் பெண் அப்படின்னு 2 பாலினங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த சட்ட திருத்தத்தில் 3ஆம் பாலினத்தையும் சேர்க்குறாங்க. நீங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநங்கை மேலாம் கேஸ் போட மாட்டாங்கப்பா போப்பா அப்படின்னு இந்த பேச்சு வழக்கில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, கேஸ் போடுவாங்க, அது வேற விஷயம். இப்போ அதை சட்ட ரீதியாக கொண்டு வந்திருக்காங்க. 3ஆம் பாலினம் அப்படிங்கிறதையும் ஒரு அந்த இதில் சேர்த்து வச்சுருக்காங்க. இது உண்மையிலே ஏற்புடையது தான். ஏன்னா 3ஆம் பாலினத்தவரும் சமூகத்தில் ஒரு அங்கம்தான், அவர்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதையும் நாம் ஏற்றுக்க போகிறோம். அதேமாரி 3ஆம் பாலினத்தவர்கள் குற்றம் செய்யாதவர்கள் அப்படின்னு நாம் சொல்லிட முடியாது. அதனால் அவர்களுக்கான அந்த காலம் அப்படிங்கிறத உருவாக்குனதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் தான். அதேமாரி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு கடுமையான தண்டனைகள் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கு. தண்டனைகள் இன்னும் கடுமையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாடு இருக்கிற சூழலில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறதுக்கு போக்சோ மாதிரியான சட்டங்கள் இருந்தாலும் கூட இன்னும் கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சல்யூட் அடித்து வரவேற்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இந்த சட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடணும். அதாவது இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே ஜூலை 1க்கு பிறகு, அதாவது நேற்றைய தினத்துக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு தான் பொருந்தும். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா
லட்சக்கணக்கில் வழக்கு இருக்கு. அந்த வழக்குகள் எதுக்குமே இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது செல்லாது. இது ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும். நாம் ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். என்னடா அதுக்கு தனியாக வேற சட்டம், இதுக்கு தனியாக வேற சட்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். ஆனால் இது உண்மையிலேயே குழப்பமான ஒரு விஷயம்தான். வேற வழி இல்லை, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வழக்கறிஞர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படும்னா, நாங்கள் இந்த வழக்குக்கு இந்த செக்ஷன் தான் அப்படின்னு நாங்கள் படித்து வச்சுருக்கோம், மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சட்டக்கல்லூரிலே பாடப்பிரிவெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வழக்கறிஞர்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ புது வியாதிகள்லாம் வருது. நான் அன்னைக்கு படித்தப்போ இந்த வியாதியே இல்லை, அதனால் இந்த வியாதிக்கெல்லாம் நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட முடியுமா? இவங்க அப்டேட்டாக ஆகிட்டே இருக்கணும். அதனால் வழக்கறிஞர்களால் எங்களால் மனப்பாடம் பண்ண முடியாது, நாங்கள் படித்த சட்டம் வேறு அப்படின்னு சொல்லிலாம் தப்பி போக முடியாது. இதில் ஒரு குழப்பம் இருந்தாலும் மாற்றம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறத வழக்கறிஞர்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இதில் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த சட்ட திருத்தங்களுக்கு பாராளுமன்றத்தில் பெரிய அளவு விவாதம் அப்படிங்கிறது நடத்தலை. வெறும் 5 மணி நேரம் தான் இந்த சட்ட திருத்தம் சார்ந்த விவாதங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சட்ட திருத்தம் சரியா தவறா? 5 மணி நேர விவாதம் அப்படிங்கிறது போதும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரி, இதில் என்ன பிரச்சனை? ஒரு குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்ட நபரை 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 நாள் ரிமாண்ட். அதாவது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிபதிகள் சொல்லுவாங்க, குற்றம் சாட்டப்பட்டவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுறேன்னு. அந்த 15 நாள் அவர் சிறைக்கு போவார். 15 நாள் முடிஞ்ச உடனே மறுபடியும் அவரை கொண்டு வந்து இங்கே காமிச்சிட்டு நீதிமன்றத்தில் போட்டு தான் நம்ம பெயில் அப்படிங்கிறத எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே சின்ன குற்றம்னா பெயிலில் விட்டுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சட்ட திருத்தம் மூலமாக கைது செய்யப்பட்ட ஒரு நபரை 15 நாள் அப்படிங்கிற காலக்கெடுவுக்கு பதிலாக 90 நாள் வரைக்கும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க முடியும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ குற்றம் சாட்டி ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அவன் குற்றவாளி அப்படிங்கிறது இல்லை. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் வரைக்கும் அவர் நிரபராதி தான், வெறும் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி கிடையாது. 90 நாள் அவரை கொண்டு சிறையில் அடைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா இது ஒரு கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டம். ஒரு ஏழை எளியவனுக்கு 3 மாத காலம் அவன் சிறையில் இருக்கான் அப்படின்னா அவனோட குடும்பத்தோட வருமானம் பாதிக்கப்படும், அவன் பிள்ளைகள் கஷ்டப்படும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகலாம். அது மாதிரி அரசாங்கத்தில் உள்ளவங்க, அதிகார பதவியில் இருக்கிறவங்க காவல்துறையை கையில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எதிரானவர்களை சும்மா சர்வசாதாரணமாக ஒரு கேஸை கொடுத்து உள்ள அடைச்சிருவாங்க. 90 நாள் அப்படிங்கிறது தேவையில்லாமல் பழி வாங்கிறதுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக இருக்கும். அப்படிங்கிறதால இதை என்னோட பார்வையில் கடுமையாக நான் எதிர்க்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனிமை சிறை. இன்னைக்கு தனிமை சிறை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கொடுமையானது, மனித உரிமைக்கு எதிரானதுன்னு உச்சநீதிமன்றமே கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்மளோட நாடு இருக்கு. இந்த சட்ட திருத்தத்தால் தனிமை சிறையில் ஒரு நபரை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கு. அப்படிங்கிறதால இந்த தனிமை சிறை அப்படிங்கிறத கடுமையாக எதிர்க்கணும். இது ஒரு மனித உரிமைக்கு எதிரான சட்ட திருத்தம் அப்படிங்கிற பாயிண்ட்ல இதை நாம கடுமையாக எதிர்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கைவிலங்கு, ஹேண்ட்கப் போடுறதுக்கு நீதிமன்றத்தோட அனுமதி இல்லாமலே ஒரு குற்றவாளியை கைது செய்யும் போது கைவிலங்கு போட்டு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறது இது மனித உரிமைக்கு எதிரானது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, சாலையில சிறையிலிருந்து கூட்டிட்டு வர்ற அக்யூஸ்டுக்கு கையில விலங்கு போட்டு தான் கூட்டிட்டு வருவாங்க. இது ஒரு மனித உரிமைக்கு எதிரானதுன்னு பல பேர் போராட்டம் பண்ணி பல பொதுநல வழக்குகள் தொடுக்கப்பட்டு தான் இந்த கைவிலங்கு அப்படிங்கிறது அறுத்து எறியப்பட்டுச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சிறையிலேருந்து நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் காவலர்கள் பின்னாடி துப்பாக்கி எடுத்துகிட்டு துணைக்கி வருவாங்க, கைவிலங்கெல்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப அடிக்கடி சிறையிலேருந்து தப்பிச்சு போகிற கைதி, இல்லை அடிக்கடி வன்முறையை கையாளுறான், காவலர்களை தாக்க முற்படுறான், தப்பிச்சோட பார்க்குறான், இந்த மாதிரியான கைதிகளுக்கு நீதிமன்றத்தில் காவல்துறையினர் சிறப்பு அனுமதி வாங்கி கைவிலங்கு போடுவாங்க. ஆனால் இந்த சட்ட திருத்தம் மூலமாக நீதிமன்றத்தில் அனுமதி வாங்காமலே கைவிலங்கு போடலாம் அப்படிங்கிறத கடுமையாக நாம் எதிர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்குது. மற்றபடி இந்த சட்ட திருத்தங்களில் பல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குங்கிறதையும் நாம் பார்த்துட்டோம். இது மாதிரியான கெடுதல் அப்படிங்கிறது இருக்குங்கிறதையும் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதில் எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சீங்கன்னு உங்ககிட்டயே பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.